சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நிலையான வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நான் சொல்வது நம்பிக்கையும் பொறுமையும். அதைதான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கிறது. பொறுமையும் நம்பிக்கையும் தான் உன்னுடைய தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை கண்டு பயராமல் எதிர்த்து போராட கற்றுக்கொள். அதுவே உன்னை காப்பாற்றும். என் குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய நிலையிலிருந்து இந்த வறுமையில் தள்ளப்பட்டிருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன வலிமையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. மிக முக்கியமானது சகிப்புத்தன்மை. இது மட்டும் உனது வாழ்க்கை இல்லாவிடில் உன் வாழ்க்கை பறிபோய் விடும் நிலைமை உள்ளது. என் குழந்தையே, நீ எந்த தவறை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் உன்னை மன்னித்து ஆசிர்வதிப்பேன். இந்த அப்பா உனக்கு பக்கபலமாக இருந்தாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டிருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தி இருந்தால் மட்டும்தான் உன்னை அனைத்திலிருந்தும் பாதுகாக்க முடியும். தன்னம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். என் பிள்ளையே, நான் உனது மனநிலையை புரிந்து கொண்டு உனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா. நான் உன் வருகைக்காக காத்திருக்கிறேன். என் குழந்தையே, சிறிது காலமே உனக்கு இந்த கஷ்டங்கள். என்னுடைய ஆசிர்வாதத்தால் உனக்கு எதுவும் நடக்காது. எந்த தீங்கும் உன்னை நெருங்க விடமாட்டேன். என்னுடைய அனுகிரகத்தால் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். என்னை முழுவதுமாக நம்பு. உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.